ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான ஒரு மாங்காய் பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் பச்சடியை 10 நிமிஷத்தில் ரொம்ப ஸ்லோவாக செஞ்சிடலாங்க. நான் மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு கிளிமுக்கு மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோல்லாம் சீச்சிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. ஒரு மாங்காய் துருவி எடுத்துக்கிறேங்க. இப்போ மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடேறினதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகம் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, மாங்காய் பச்சடிக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது. இப்போ எண்ணெய் சூடேறிச்சுங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாங்காய் துருவி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வதக்கி விட்டுருவாங்க நீர் பசை போக. 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுவோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. தண்ணி சுண்டி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை தான் சேர்க்குறேன். நான் 8 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் இனிப்பு அதிகம் தேவைப்படுதுன்னா இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மாதிரியே சிம்பிளான மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Bye to all அன்பின் வண்ணம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கண்டென்ட்டில் பார்க்கலாம்.